இறந்த பிறகு மண்ணு சொல்லுமா, ஏதோ வந்து விட்டான் எனக்கு இந்த எரி எனக்கு எண்ணும், அந்த அந்த பிணை என்னுடையது, எங்கிட்ட கொடுத்துருங்க கேக்குமா. எரி எனக்கு. எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் இறைவன் ஒருவனை நினைத்து நல்ல அறங்களை செய்து நீ செத்தவனை போல் வாழ்ந்து விடு என்று பேசுகின்றான். அந்த ஒன்றுதான், அந்த புண்ணியம் ஒன்றுதான் உன்னோடு கூட வரும். பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் நம்முடன் சேர்ந்து வரக்கூடியது, வேற எந்த பொருளும் உன்னோடு சேர்ந்து வரப்போவதில்லை. பசித்தோர் முகம் பார் நல்லறமு நட்பும் நன்றென்று. மின்னம்பல நேயர்களுக்கு வணக்கம். பட்டினத்தார் சில பாடல்களில் செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, சுற்றம் நிலையாமை இவைகளை பற்றியெல்லாம் அருமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சில பாடல்களை தருகிறார். தெய்வம் ஒன்று, அது எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தெய்வம் ஒன்று, ஆனால் அந்த தெய்வமும் உண்டு என்று நம்ப வேண்டும். எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உண்டு என்ற நம்பிக்கையோடு மனதில் நம்பி நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் பாடல்களில் விளக்குகிறார். ஒன்றென்று தெய்வம் உண்டென்று, ஒன்றென்று தெய்வம் உண்டென்று, உயர் செல்வமெல்லாம் அன்றென்று, உயர் செல்வமெல்லாம் அன்றென்று, ஒன்றென்று தெய்வம் உண்டென்று. பசித்தோர் முகம் பார் நல்லறமு நட்பும் நன்றென்று. பசித்தோர் முகம் பார் நல்லறமு நட்பும் நன்றென்று, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்று, மனமே உனக்கு உபதேசம் இதே. நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு, நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு, பொம்மலாட்டம் என்றே இரு பொல்லா உடலை. பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு, சுற்றத்தை வாழ்வை கூடங்கவிழீர் ஓட்டம் என்றே இரு, வாழ்வை கூடங்கவிழீர் ஓட்டம் என்றே இரு, நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே என்று இறைவன் ஒருவன், அந்த இறைவன் உண்டு என்று நம்பு, நல்லவர்களுக்கு உதவி செய், இந்த செல்வம் எல்லாம் உயர்ந்த செல்வங்கள் எல்லாம் நிலையானது, அது நிலையானது என்று நீ நம்பிக்கொண்டிருக்காதே, அது எப்பொழுது நம்மை விட்டு போகும் என்று தெரியாது. நல்லவர்களோடு உறவு வைத்துக்கொள், எப்பொழுதும் இறைவனுடைய பாதத்தை கெட்டியாக பிடித்துக்கொள், நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு. உடம்பை பற்றி சொல்கின்றார், பொம்மலாட்டம் என்றே இரு. எப்பொழுது அந்த சூத்திரப்பாவில் கட்டப்பட்டுள்ள அந்த நூல் அருந்து போகிறது என்று நமக்கு தெரியாது. ஆகவே இது நிலையாமையாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு. உடன்பிறப்புகளும் இருந்தாலும் சரி, சுற்றமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சந்தை கூடும் பொழுது
கூடுகின்ற கூட்டத்தை போல கூடுவார்கள். சந்தை முடிந்து எல்லோரும் ஓடி விடுவார்களே, அதுபோல விலகி விடுவார்கள். அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு. வாழ்வை குடம் கவிழ் நீர் ஓட்டம். எப்படி குடத்து நிறையாக தண்ணீரை வைத்துவிட்டு அந்த குடத்தை கவிழ்த்தால் வெகு வேகமாக தண்ணீர் ஓடிவிடுமோ, அதுபோல இந்த வாழ்க்கை ஓடிவிடும். ஆகவே இது நிலையற்ற வாழ்க்கை என்பதை நம்பிவிடு என்று நமக்கு அருமையாக சொல்கின்றார். வைப்பிருக்க வாயில் மனை இருக்க, எப்படி சொல்றாங்க, வைப்பிருக்க வாயில் மனை இருக்க சொப்பனம் போல் விக்கி பல் கிட்ட கண் மெத்த பஞ்சு இட்டு அப்பை கக்கி செத்து கொட்ட கண்டுன்னு பாடுறார். எல்லா பொருள் இருக்குது, வீட்டுல வாங்கிய பொருட்கள் அத்தனம் இருக்கு. வீடு இருக்கு, மாடு இருக்கு, வேண்டு மனையாள் இருக்கு, வீடு இருக்கு, ஊன் இருக்கு, பெற்ற பிள்ளைகளும் தான் இருக்கு, கூடிருக்க நீ போன கோலம் என்ன கோலமே என்று பாடுகின்றார். எல்லா பொருள் இருக்கு, வீட்டுல வாங்கி வைத்த அனைத்து விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அதை வாங்கி வைத்த நீ எங்கே சென்றாய் ராஜா என்று நம்மளை பார்த்து கேட்கின்றார். விக்கிப்பல் கிட்டக்கண் மெத்த பஞ்சு இட்டு அப்பை கக்கி செத்து கொட்ட கண்டு என்று பேசுகின்றார். அப்படியே ரெண்டு பல்லு ஒட்டிக்குமா, பல்லோட பல்லு ஒட்டிக்குமா. விக்கி பல் கிட்ட கண் மெத்த, கண்ணு பஞ்சு அடைஞ்சு கண்ணுல இருந்து தண்ணியா வடிமா. கண் மெத்த பஞ்சு இட்டு அப்பை செத்து கொட்ட, வாயிலிருந்து அப்படி கோளையா ஒழுகுமா. அப்பை செத்து கொட்ட கண்டும் நீ இப்படி இருப்பதை, நிறைய பேர் இருப்பதை பார்த்த பிறகும் இந்த வாழ்வை சதம் என்று நம்பி கொண்டிருக்கிறாயே என்று இன்னும் பிறக்க இசைவையோ நெஞ்சமே என்று பாடுகின்றார். இந்த உலகத்துல நீ இன்னும் பிறக்க ஆசைப்படுவாயா? இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகும், இதை பார்த்த பிறகும் இது இன்னும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்ற ஆவல் உனக்கு எப்படி வருகிறது என்று கேட்கின்றார். 9 வாய் தோல்பைக்கு ஒரு நாளை போலவே அன்பு வைத்தே நெஞ்சே அலைந்தனையே, வன் கழுக்கள் தட்டி தட்டி சட்டை தட்டி கட்டி பிட்டு கத்தி குத்தி திண்ண கண்டு என்று பேசுகின்றார். இந்த 9 துளைகளால் நிரப்பப்பட்ட இந்த உடம்பை நீ சதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயே, ஆனால் நீ இறந்து போய்விட்டால் இந்த கழுக்கள் எல்லாம் என்ன செய்யுமாம், அப்படியே சிறகால் அடித்து அந்த இறந்த உடம்பை தன்னுடைய சிறகால் மூடுமாம், பிறகு சிறகால் அடிக்குமாம், பிறகு குத்துமாம். எல்லா கழுக்களும் சேர்ந்து கூட்டம் போட்டு சத்தம் போடுமாம், கூச்சலிடுமாம். இப்படி உன்னுடைய உடம்பை அங்கும் இங்குமாக குத்தி கிழித்து சின்னா பின்னமாக போகக்கூடிய உடம்பை எத்தனை பேர் இறந்திருப்பதை பார்த்த பிறகும் இந்த உலகத்தில் பிறக்க ஆசைப்படுவாயா என்று பேசுகின்றார். அவர் சொல்றாரு, இறந்த பிறகு மண்ணு சொல்லுமா, ஏதோ வந்து விட்டான், எனக்கு இந்த எரி எனக்கு எண்ணும், அந்த பிணை என்னுடையது, எங்கிட்ட கொடுத்துருங்க எங்கிட்ட கொடுத்துருன்னு கேட்குமா. எரி எனக்கு என்னும் புழுவோ எனக்கு என்னும், இல்லை இல்லை அந்த உடல் எனக்கானது, அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுமா. புழு எனக்கு என்னும், எரி எனக்கென்னும், புழுவோ எனக்கென்னும், இந்த மண்ணும் எனக்கு என்னும், நரி எனக்கு என்னும், புன்னாய் எனக்கென்னும், தான் புசிக்க புன்னாய் எனக்கென்னும், இந்த நாரும் உடம்பை பிரியமுடன் வளர்த்தேன், இதனால் என்ன பேரு எனக்கே என்று பேசுகின்றார். என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது. ஆகவே நிலையாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு வஸ்து, அது இறைவன் தான் என்று பேசுகின்றார். அந்த இறைவனை சரணடை. ஆவியோடு காயம் அழிந்தாலும் பாவி என்றொரு நாமம் படைத்திடாதே என்று பேசுகின்றார். இந்த உடம்பு அழிஞ்சாலும் சரி, இந்த உயிர் போனாலும் சரி, ஆனா உன்னை நீ இறந்த பிறகு உன்னை பத்தி யாரும் பாவி இறந்துட்டான்னு சொல்லிடக்கூடாது. ஆவியோடு காயம் அழிந்தாலும் பாவி என்றொரு நாமம் படைத்திடாதே, மேவியினில் வித்தாரமும் இடபமும் வேண்டாம், மடநெஞ்சே செத்தாரை போலே திரி என்று பேசுகிறார். நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் எந்த விதமான ஆடம்பரமும் வேண்டாம், எந்த விதமான அகங்காரமும் வேண்டாம், செத்தவரை போல் இரு. எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் இறைவன் ஒருவனை நினைத்து நல்ல அறங்களை செய்து நீ செத்தவனை போல் வாழ்ந்து விடு என்று பேசுகின்றான். அந்த ஒன்றுதான், அந்த புண்ணியம் ஒன்றுதான் உன்னோடு கூட வரும். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மனைவியும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்தலும் ஐந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியம் இரண்டுமே என்று பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் நம்முடன் சேர்ந்து வரக்கூடியது. வேற எந்த பொருளும் உன்னோடு சேர்ந்து வரப்போவதில்லை. ஆகவே இறைவனை நினை, இறைவன் உண்டு, அவனை மட்டும் நீ நினை, அவனை நினைத்து அறத்தை செய். அந்த அறம் உன்னோடு சேர்ந்து பயணம் செய்யும், உன்னை பரகதிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதையாக அது அமையும் என்று நமக்கு பட்டினத்தார் நம்மை வழி நடத்துகின்றார் வாழ்க்கை தத்துவத்தை. நன்றி, வணக்கம்.